ஓபிஎஸ் இபிஎஸ் தமிழ்நாட்டை தீ வச்சு கொடுத்தீங்க. நாங்க என்ன தீபத்தை அடையிறோம். நாங்க எங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். அம்மா தெய்வமா இருந்து மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம இல்லத்தை. நாம இவங்களெல்லாம் முதலமைச்சராக அமைச்சராக உட்கார வச்சு வந்தோமே, நம்ம கொடுத்த திட்டங்கள் செயல்படுத்தி திட்டங்களை ஒழுங்கா கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள். நாங்க பயந்து எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நீங்களே மாமே மச்சு சண்டையில மதுரையில தினகரன் பத்தி கட்டி வச்சு கொடுத்துறீங்க. 3 வீடு இருந்து வச்சுட்டு அப்போ வீடு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆயிரத்தி உங்களுடைய ஆட்சியிலே வன்முறை கலாச்சாரம் இருந்தது, நில அபகரிப்பு இருந்தது, அப்புறாணியுடைய சொத்துக்களை அடிமாட்டி வரைக்கு அரசி உரத்தி மிரட்டி நீங்கள் வாங்கினீர்களா இல்லையா? அதையெல்லாம் அம்மா 2011 தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் மீட்டு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை மீட்டு உரியவர்களுக்கு கொடுத்தார்களா இல்லையா? இதுதானே நடந்தது. இல்லை என்று உங்களால் மறுக்க முடியுமா? முடியாது, மறுக்க முடியாது, மறுக்க முடியாது. ஸ்டாலின் முதலமைச்சர் பொறாமை கொடுக்க முடியாது. எந்த காலத்திலும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியுமா? எந்த காலத்திலும் முடியுமா? எந்த காலத்திலும் முடியவே முடியாதுங்க. எதிர்கட்சி என்ற நிலையிலும் திமுக இன்னமும் வன்முறையை கைவிடாத கட்சியாகத்தான் தொடர்ந்து இருக்கிறது. ஏங்க அண்ணன் நல்லா சொல்லுங்க, பிரியாணி சாப்பிட்டா காசு கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணுமா இல்லையா? சென்னையில போய் அவங்க சினிமா காலத்துல பிரியாணி சாப்பிட்டு கடைக்காரர் பாவம் அது தயார் பொருளுக்கு என்ன பாடம் வச்சிருப்பாரு. காசு எடுத்தா முதலாளி கூட கொடுத்துருங்க. புரோட்டா சாப்பிட்டு காசு கொடுக்கணுமா இல்லையா? அதையும் கொடுக்கல. அப்புறம் சகோதரிகள் சேர்ந்து பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. அதுல என்னங்க வருமானம் கிடைக்கும்? பாவம் அவங்களுக்கு மணப்பெண்களுக்கு மேக்கப் போடுறதால அங்க போய் நாமல் கேட்டு சொல்றது. இன்னமும் திமுக வன்முறை கலாச்சாரத்தை கைவிடப்படாத இயக்கமாக தான் தொடர்ந்து இருக்கிறது. எதிர்கட்சி ஆமா, ஆளுங்கட்சி. நாங்க இருக்கிறது தெரியல, போகிறது தெரியல, வர்றது தெரியல. பாருங்க விஜயபாஸ்கர் இவர் எங்கேயாவது ஒரு அரசு உறுதி ஏதாவது சொந்தத்தை வாங்கியிருக்காரா? கட்ட பஞ்சாயத்து எதுவும் இல்லை. நம்ம வேட்பாளர் பாருங்க, அப்புறம் சூழ்நிலை தெரியாதவர் பாருங்க, பால்வடியும் போக இப்படிதான் அந்த கட்சியில் புரட்சி தலைமான்னு அம்மா நம்மளை வளர்த்துருக்காங்க. நாமளும் ஒரு கட்டுப்பாடோட ஒரு இயக்கத்துல பொதுச்சேவை இருக்கிற ஒரு இயக்கத்தோட கட்டுப்பாடா இருக்கணும்னு அங்க இருக்கோம். மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு. தம்பிதுரை அவர்களோடு நமது மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரம் அவர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர் 2 சகோதரத்திற்கு விசிறப்பாளராக நம்முடைய அருமை சகோதரர் திரு வி. செந்தில்நாதன் அவர்கள் கழகத்திற்கு விசிறப்பாளராக எழுதப்பட்டிருக்கிறார்.